குட் மார்னிங் கேர்ள்ஸ். இன்றைக்கி ஜாவாவோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். அதாவது ஜாவா ப்ரோக்ராமிங் நம்ம எப்படி நம்ம சிஸ்டத்தில் டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாவாவை பொறுத்த வரைக்கும் எந்த ட்ரைவில் ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் அதை வெரிஃபை பண்ணுறீங்கன்னா, இப்போ பிசி உள்ளாக போகிறீங்களா, பிசி உள்ளாக சி கோலனில் டி கோலனில் இ கோலனில் எந்த கோலனில் அவங்க ஜாவா சாஃப்ட்வேரை அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு கேதர் பண்ணிக்கணும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஜாவாவை இந்த சிஸ்டத்தில் எதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னா டி கோலனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. டி கோலனில் ஜாவான்னு ஒரு ஃபோல்டர் தெரியுதா? இந்த ஃபோல்டருக்குள்ளே இதில் 2 பாத்து இருக்குது. JDK 1.8.0_51 இன்னொன்று பார்த்தீங்கன்னா JRE 1.8.0_51. இதில் பார்த்தீங்கன்னா 2 வெர்ஷன்ஸ் இருக்குது. இந்த வெர்ஷனில் நீங்கள் எந்த வெர்ஷன்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த JDK 1.8.0_51ங்கிற வெர்ஷனுக்குள்ளே போட்டிருந்தாங்கன்னா அதுக்குள்ளே பின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த பின்னுங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம ஜாவா ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஜாவா எந்த இதில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க. எப்படி பார்க்கணும்? அந்த பார்த்துங்க. இது டி கோலனில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இ கோலன்லேயும் இருக்கலாம், சி கோலன்லேயும் ஜாவா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பார்த்து நீங்கள் பார்த்துங்க. டி கோலனில் ஜாவாங்கிற ஃபோல்டருக்குள்ளே அந்த வெர்ஷனுக்குள்ளே பின்னுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஜாவாவை சேவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாவாவை எப்படி நீங்கள் ப்ரோக்ராமை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா நோட் பேடை எடுத்துக்கணும். ஓகேவா? நோட் பேடை எடுத்துங்க. நோட் பேடை கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு நோட் பேடு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இப்போ ஜாவாவோட ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறீங்க. நான் இப்போ சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ண போகிறேன். என்ன ப்ரோக்ராம்னா ஜஸ்ட்டு எனக்கு ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகிற மாதிரி. ஃபஸ்ட்டு எடுத்தபடியே நான் என்ன பண்ணுறேன்னா import java.io.star நெக்ஸ்ட்டு கிளாஸ் sample, நெக்ஸ்ட்டு public static void main of string args of. Next system.out.println. ஓகேங்களா? இல்லை நான் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறேன். ப்ளேசஸை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அப்ளிகேஷனில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் எல்லாம் அதே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா பியூர் டிஃபைன்டாக இருக்கிறதுனால. இங்கே எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்னா ஃபஸ்ட் எடுத்த கையில் ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணணும். ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா import java.io.star செமிகோலன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க. இங்கே இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது என்னென்னா எப்படி நீங்கள் ஒரு ஹெடர் ஃபைல் C++லாம் கொடுத்தீங்களா இன்புட் அவுட்புட்டோடைய மெத்தட்ஸை நம்ம ப்ரோக்ராம்குள்ளே யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு CIN COUT. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன்அப் பிரிண்ட்அப்லாம் நம்ம கொடுக்கும்போது ஸ்டாண்டர்ட் IO.hன்னு கொடுத்தீங்க. இதில் பார்த்தீங்கன்னா IOStream.hன்னு கொடுத்துருப்பீங்க C++ல. அதே மாதிரி இன்புட் அவுட்புட்டோட மெத்தட்ஸை நம்ம ப்ரோக்ராம்குள்ளே யூஸ் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணணும்னா java.io.star செமிகோலன். இங்கே ஸ்டாருங்கிறது எதை மென்ஷன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா எல்லா மெத்தட்ஸையும் நீங்கள் ப்ரோக்ராம்குள்ளே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்டிகுலராக இன்புட்டோட மெத்தட்ஸ் மட்டும் தான் வேணும்னா .input நீங்கள் கொடுக்கணும். எப்படின்னா இங்கே எனக்கு இன்புட்டோட மெத்தட் மட்டும் தான் எனக்கு வேணும்னா இப்படி கொடுத்துடணும் செமிகோலன். அப்போ இன்புட் மெத்தட்ஸ் மட்டும்தான் நீங்கள் அதில் யூஸ் பண்ண முடியும், தவிர அவுட்புட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், எல்லா இதுவும் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டாரு கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா செமிகோலன் கொடுத்துக்கலாம். எப்போவுமே ஜாவா பொறுத்த வரைக்கும் கிளாஸ் வச்சு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன். கிளாஸோடைய நேம் என்னவா கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள்னு கொடுத்துருக்கேன். இது யூசர் டிஃபைன் நேம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஆஃப். பப்ளிக்குங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்கே வேணால் உங்களால் ஆக்சஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக்குங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். வாய்ட் மெயினுங்கிறது என்ன, அங்கே தான் உங்களோட ப்ரோக்ராமோடைய எக்ஸிக்யூஷன் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதாவது எரர்ஸ் அங்கே தான் உங்களுக்கு செக் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப். ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் ஆகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா
எப்போதுமே ஜாவாவுடைய ப்ரோக்ராம்ஸை நீங்கள் வந்து ஒரு இன்புட்டை கெட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எதாக தான் கெட் ஆகும்னு சொன்னேன். ஸ்ட்ரிங் இது வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிங் லாங்குவேஜ், ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர்ஸாக மட்டும்தான் உங்களுக்கு கெட் பண்ணும். நீங்கள் இன்டிஜரோ ஃப்ளோட்டாவோ மாற்றணும்னா நான் என்ன சொன்னேன்னு இன்டிஜர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம், அது மாதிரி ஃப்ளோட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட்டாக மாறும். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் பண்ணுறது system.out.println ஹாய் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பாருங்கள் எஸ் கேப்ஸில் கொடுத்துருப்பேன், அதே மாதிரி ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் ஆஃபில் எஸ் கேப்ஸில் கொடுத்துருப்பேன். ஏன்னா ஜாவா பொறுத்த வரைக்கும் இது ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். அப்பர் கேஸ் கொடுக்குற இடத்துல அப்பர் கேஸ் கொடுக்கணும், லோயர் கேஸ் கொடுக்குற இடத்துல லோயர் கேஸ் கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் அதை மாற்றி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் மெசேஜை டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதில் நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணணும்னா எங்கே அப்பர் கேஸ் கொடுக்கணும் எங்கே லோயர் கேஸ் கொடுக்கணுங்கிறத கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணியாச்சு, நோட்பேடை ஓப்பன் பண்ணி ப்ரோக்ராமுடைய ஸ்டேட்மெண்ட்டை டெவலப் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா சேவ் பண்ண போகிறீங்க. எப்படி சேவ் பண்ணணும்னா அந்த பார்த்த ஞாபகம் வச்சுங்க. ஜாவா பொறுத்த வரைக்கும் எதுக்குள்ளே இருந்துச்சு, ஜாவா D:/, ஜாவாங்கிற ஃபோல்டருக்குள்ளே JDK 1.8.0_15 அது பின்குள்ளே, அதுக்கப்புறமா தான் நம்ம ஃபைலை சேவ் பண்ண போகிறோம். எப்போதுமே இங்கே என்ன கிளாஸ் நேம் கொடுத்துருக்கீங்களோ அதை தான் நீங்கள் என்னவா கொடுக்கணும்னா ஃபைல் நேமாக கொடுக்கணும். எப்போதுமே இந்த வாய்ட் மெயினுக்கு மேலே உள்ள கிளாஸ் நேம் என்னவா இருக்கோ அதை தான் நீங்கள் என்னவா கொடுக்கணும்னா ஃபைல் நேமாக கொடுக்கணும். நீங்கள் மோர் தென் கிளாஸஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, வாய்ட் மெயினுக்கு மேலே என்ன கிளாஸ் நேம் இருக்கோ அந்த நேமை தான் ஃபைல் நேமாக கொடுக்கணும். ஃபைல் நேமும் கிளாஸ் நேமும் என்னவா இருக்கணும், சேமாக இருக்கணும். இப்போ ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுங்க. உங்களுக்கு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் ஜாவா எதுக்குள்ளே இருக்குது, D:/, ஜாவாக்குள்ளே JDK 1.8.0_15 பின்னுக்குள்ளே. ஓகேங்களா? இதில் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் என்னவா மாற்றிக்கணும், ஆல் ஃபைல்ஸாக மாற்றிக்கணும். எப்போதுமே ஆல் ஃபைல்ஸ்குள்ளே சேவ் பண்ணுங்கள். கிளாஸோடைய நேம் என்ன கொடுத்துருந்தேன், சாம்பிள் கிளாஸோடைய நேம் சாம்பிள் கொடுத்துருக்கேன். அது டபுள் கொட்டேஷனுக்குள்ளே sample.java கொடுத்து சேவ் கொடுத்துங்க. இப்போ நோட்பேட் மேலே பாருங்கள் sample.java அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சேவ் ஆயிடுச்சு. இப்போ ரன் பண்ணணுமா, ரன் பண்ணுறதுக்கு எப்படின்னா ரன் கமாண்டை எடுத்துங்க. ஓகேவா? ரன்னு கொடுங்க, ரன் கமாண்ட் எடுத்துங்க. உங்களுக்கு ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு சிஎம்டினா ஒன்றும் இல்லை, கமாண்ட் ப்ராம்ப்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுதான் கமாண்ட் ப்ராம்ப்ட். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பார்த்து செட் பண்ணிக்கணும். ஜாவா எதில் இருந்துச்சு, D:/ல இருந்துக்கு. ஓகேவா? D:/க்கு மாற்றுங்க. அடுத்தப்போ எதுக்குள்ளே இருந்துச்சு, ஜாவாக்குள்ளே இருக்குது. CD கேப்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். CD ஜாவா வந்துருச்சா? ஜாவா வந்ததுக்கப்புறம் அடுத்தப்போ என்ன இருந்தது பார்த்தீங்கன்னா JDK 1.8. ஜஸ்ட் நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். JDK 1.8.0_51 1.8.0_51 இந்த சப்பாத்து அதுக்குள்ளே என்ன இருக்குது, CD பின்னு இருக்குது. ஓகேயா? இப்போ நம்ம பார்த்து செட் பண்ணிட்டோம். எதுக்குள்ளே போயிட்டு ரன்னில் போய் கமாண்ட் ப்ராம்ப்டை எடுத்து நீங்கள் பார்த்து இந்த மாதிரி தான் செட் பண்ணணும். இப்போ சப்போஸ் ஈக்குவலெல்லாம் இருந்துச்சுன்னா ஈக்குவலனா ஃபஸ்ட்டு கொடுத்து அதுக்குள்ளே பார்த்து செட் பண்ணணும். இந்த வெர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, JDK 1.8.0_51 இந்த வெர்ஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இது வந்து ஸ்டாண்டர்ட் கிடையாது. சில சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ்டாக மாறிக்கிட்டே தான் இருக்கும். அங்கே என்ன வெர்ஷனோ அந்த வெர்ஷனை பார்த்து இங்கே டைப் பண்ணிங்க. ஆனால் இந்த பின்னு ஜாவா இதெல்லாம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. பின்னுக்குள்ளே இப்போ இங்கே தான் நீங்கள் ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த ஃபைலோடைய நேம் என்னவா கொடுத்துருக்கேன், சாம்பிள் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு எரர்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்கணும்னா கம்பைல் பண்ணுறதுக்கு ஜாவா C. ஓகேங்களா? ஃபைலோடைய நேம் என்ன கொடுத்துருக்கேன், சாம்பிள்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? .java இதுதான் கம்பைல் பண்ணுறதுக்கு. இப்போ எரர்ஸ் இருக்கா உங்களுக்கு செக் பண்ணி சொல்லும். எந்த எரர்ஸும் இல்லை. ஓகேவா? எரர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் எரர்ஸ் இருக்குன்னு சொல்லி காட்டும். எந்த எரர்ஸும் இல்லை. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா ரன் பண்ண போறீங்க. ரன் பண்ணுறதுக்கு ஜாவா சாம்பிள் அப்படின்னு கொடுங்க. ஃபைல் நேம் ஜாவான்னு மட்டும் கொடுத்து ஜஸ்ட் ஃபைல் நேம் கொடுங்க.